ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வராது. யாரும் வீடியோ எதிர்பார்க்க வேண்டாம். இதை கேட்கும்போது டென்ஷன் ஆகுவீங்கன்னு தெரியும். சேம், நானும் இப்போ அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். ஒருத்தவங்களால எவ்வளவு சோதனையை தான் தாங்க முடியும்? சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா நேத்து வீடியோ போடலதான். நேத்து டயர்டா இருந்துச்சா, சரி நேத்து ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு இருந்தேன். ஆக்சுவலா நேத்து ஈவினிங்ல இருந்தே கொஞ்சம் ஃபீவர் எனக்கு, அதனால இன்னைக்கு காலேஜும் போகல. சரி, காலேஜ் தான் போகலையே, ஃபீவர் இருந்தா இருக்கட்டும்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்துட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆப் என்ன நல்லா வச்சு செய்யுது. என்னன்னா காலையில ஒரு 10 o'clock வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். 5 minutes வீடியோ எடுத்திருந்தேன். 1 hourல 5 minutes தான் எடுத்தீங்களான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே அதிகம். ஏன்னா நான் 20 minutes 25 minutes எல்லாம் வீடியோ எடுக்கணும்னா எனக்கு 5 hours ஆச்சும் தேவைப்படும். வீடியோ எடுத்து முடிச்ச அப்புறமும் இந்த ஆப்லேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு வீடியோவை எடுத்து என்னால் அப்லோட் பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால, அந்த 5 minutes வீடியோவை என்ன ஆச்சுன்னு தெரியல, எடுத்துட்டு இருக்கும்போதே எக்ஸிட் ஆகிடுச்சு. சரின்னு திரும்ப ஆப் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா எனக்கு அந்த வீடியோ கிடைக்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியும் திரும்ப எக்ஸிட் மட்டும்தான் ஆகுது, உள்ள போகவே முடியல. எனக்கு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 5 minutes வீடியோ போனதுமே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்திருக்கு. வேற என்ன பண்றது, லீவ் வேற போட்டிருக்கேனா, சரி இந்த 1 day வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு திரும்ப எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திரும்பவும் முன்னாடி நடந்த மாதிரி எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆனதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன திரும்ப இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அது எங்கேயும் வேஸ்டா போயிருச்சோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலா திரும்ப உள்ள போய் பார்த்தா நான் பயந்த மாதிரி தான். திரும்ப அந்த வீடியோ என்னால எடுக்க முடியல. நான் உங்களுக்கு இங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் ப்ளே பண்றேன் பாருங்க. ஃபைலை எவ்வளோ டைம் ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரி தான் எனக்கு எக்ஸிட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே செம்மக்கம் வந்துருச்சு. ஃபோனை போட்டுட்டு போய் உட்காந்துட்டேன். பிகாஸ் இந்த ஒரு வீடியோ எடுக்க நான் காலையிலேருந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சு. நானுமே இந்த இயரோட லாஸ்ட் டே எப்படியாவது இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்படி ஆகிடுச்சு. எப்பவுமே இந்த ஆப் மக்கர் பண்ணிருச்சுன்னு அதே ரீசன் சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த கார்ட்டூன் சேனல் ரன் பண்ற எல்லாருமே இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த 2024ஓட லாஸ்ட் டேவும் என்ன இப்படி வச்சு செய்யும் நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, வேற என்ன பண்றது, இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும்னு மனசு தேத்திக்கிட்டு தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பயனா, இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ கூட நான் பேசிட்டு இருக்கும்போது எக்ஸிட் ஆகிருமோன்னு பயந்துட்டு தான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு வீடியோ வராதனா வராதுதான், சாரி. நாளைக்கு தான் வீடியோ வரும். நாளைக்கும் மார்னிங் டைம் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஈவினிங் தான் அப்லோட் பண்ண முடியும், இல்லைன்னா நைட் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் மார்னிங் டைம் வீடியோ போட்டால் எனக்கு சுத்தமாகவே வியூஸ் போக மாட்டேங்குது. நைட் ஒரு 8 o'clock 9 o'clock போட்டால் கூட எனக்கு கொஞ்சம் டீசெண்டான வியூஸ் கிடைக்குது. ஸோ இனியுமே வீடியோஸ் மோஸ்ட்லி நைட் 8 o'clock மேலே தான் வரும். அடுத்த வீடியோ நான் நாளைக்கு நைட் 9 o'clock அப்லோட் பண்ணுறேன். நான் இதுக்கே ஃபெப்புக்குள்ளே ஸ்டோரியை முடிக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024ஓட லாஸ்ட் டே எனக்கு ரொம்பவே மோசமா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னமும் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் நாளைக்கு Jan 1st 2025, அதாவது நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் நம்ம எல்லாருமே நினைக்கிறது தான். நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுற அப்போலாம் நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம், இந்த இயர் ஆச்சும் நம்ம நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆகணும்னு. சில பேருக்கு சக்சஸ் ஆகும், இல்ல சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் என்ன இருந்தாலுமே நம்ம கோலை நாம அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி, இல்ல எவ்வளோ தள்ளி போனாலும் சரி, அதாவது என்ன ஆனாலுமே சரி, நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போட்டுட்டே இருப்போம். நம்ம எஃபர்ட்ஸ் போறதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நாள் நல்லதாவே நடக்கும். இதுதான் நம்ம கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ தள்ளி போனாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருப்போம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நாம ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ கடினமா உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் என்னைக்குமே கிடைக்காம போகாது. என்ன, நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் கடந்து போனாதான் நாம நினைக்கிற இலக்கை நம்மளால அடைய முடியும்.
சோ நீங்க எல்லாரும் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் சீக்கிரமே நீங்க நினைச்சது நடக்கும். அதுக்கு என்னோட விஷஸ். அப்புறம் இந்த 2024 எனக்கு பர்சனலா எப்படி போச்சுன்னு பார்த்தா, பர்சனலா நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய ப்ராப்ளம், நிறைய ஃபேமிலி இஷ்யூன்னு அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்கமிங் இயர்லயாச்சும் எல்லாம் சரியாகிடும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம பர்சனலையும் தாண்டி ஒரு சில விஷயத்துல மென்டலி நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னன்னா எப்பவுமே இயர் ஸ்டார்ட் ஆகுறப்ப அவ்வளோ ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த இயர் எண்ட் ஆகுறப்போ எனக்கெல்லாம் அவ்வளோ பயம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த டிசம்பர் மந்த் இருக்கான்ல, இவன் போற போக்குல வருஷத்தோட கடைசியில ஏதாவது ஒரு மறக்க முடியாத கஷ்டத்தையோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ கொடுத்துட்டு தான் போறான். ஏன் சொல்றேன்னா எனக்கு பர்சனலா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நான் இப்போ வரைக்குமே ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ ஒரு 8 டேஸா நான் நானாவே இல்லை. ஏன்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு, விழுப்புரம் மரக்காணம் கிட்ட 3 பிரதர்ஸ் தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்கன்னு. எனக்கு இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து சத்தியமா என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு ரிலேஷன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கிடையாது தான். ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. 3 பசங்களுமே இப்படின்னா எந்த பேரண்டாலையுமே சத்தியமா தாங்கிக்க முடியாது. இத பத்தி பேசினாவே நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன். எனக்கு ஏன் தெரியல, 8 டேஸா இதுதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, நான் இந்த கொஞ்ச நாள்ல நிறைய ஆக்சிடென்ட் அது இதுன்னு அவ்வளோ கேள்விப்பட்டுட்டேன். நான் சொல்றது இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள மட்டும் அவ்வளோ நடந்துருச்சு. நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பேன், என் கூட படிச்சிட்டு இருந்த என் கிளாஸ்மேட் ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட்ல தவறிட்டான்னு. இந்த இயரை ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நிறைய பேரை நான் இழந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏதாவது டென்ஷன் ப்ரெஷர் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நிமிஷத்தோட அதை விட்டுருங்க, போனது போகட்டும். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளையும் எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும்னு அதை மட்டும் யோசிப்போம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2025 ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது வருஷத்தை உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. சேம் டைம் ஹெல்த் இஷ்யூ, வெளியே போகிறது இந்த மாதிரி எல்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. மற்றபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல்.